பராசக்தியின் வடிவமாக, மகா சரஸ்வதியின் வடிவமாக இருந்து எம்மை ஈன்று இன்னமுதூட்டிய எண்ணுயிர் தாய்நாடாம் பாரத மணித் திருநாட்டிற்கு என் முதல் வணக்கத்தை காணிக்கையாக்கி, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர எல்லாம் சத்தமா திரும்பி சொல்லணும். ஹரஹர சங்கர ஹரஹர சங்கர ஹரஹர சங்கர. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. சனாதன ஹிந்து தர்ம கி, சனாதன ஹிந்து தர்ம கி, சனாதன ஹிந்து தர்ம கி. கங்கா மாதா கி, துளசி மாதா கி, கோ மாதா கி, பாரத் மாதா கி. செப்டம்பர் 11, செப்டம்பர் 11 வீரத்துறவி விவேகானந்தர் அமெரிக்காவின் சிகாகோ நகரத்தில் சர்வதேச மகாசபையில் நம்முடைய பாரத தர்மத்தின் பெருமையை எடுத்துரைத்து, அதுவரை இந்திய நாடு என்று சொன்னால் ஒரு மோசமான பிம்பத்தை கட்டமைத்திருந்தார்கள். பண்டாரங்களின் நாடு, பரதேசிகளின் நாடு, பாம்பாட்டிகளின் நாடு, இந்த பாரத நாடு மூட நம்பிக்கை மிகுந்த நாடு, இங்கே விஞ்ஞானத்திற்கு இடமில்லை என்கிற கருத்து உலகம் முழுக்க பரவி வந்தது. கிறிஸ்தவ மிஷனரிகள் நம்முடைய பாரத தேசம் குறித்து அங்கே என்ன விதமான ஒரு காட்சியை உருவாக்கி இருந்தார்கள் என்று சொன்னால், கங்கை கரையிலே பசியிலே அழுகின்ற குழந்தை, அந்த குழந்தையின் தலைக்கு எண்ணெய் இல்லை, மெலிந்து போய்விட்டது. அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கூட கொடுக்க முடியாமல் அந்த குழந்தையை தூக்கி கங்கையிலே வீசுகிறார்கள். பஞ்சைகளும் பராரிகளும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பசியும் பட்டினியும் இந்த நாட்டிலே இருக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லோரும் அங்கே வந்து சேவை செய்யுங்கள் என்று சொல்லி நம்முடைய பாரத நாடு குறித்து ஒரு தவறான கருத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள். இந்த செப்டம்பர் 11ஆம் தேதி சிகாகோவிலே சென்று, பாரத பூமி புண்ணிய பூமி, நீரவன் புதல்வர் இந்நினைவகற்றாது. செப்டம்பர் 11க்கும் பாரதியாருக்கும் சம்பந்தம் உண்டு. செப்டம்பர் 11 மகாகவி பாரதியாருடைய மெமோரியல் டே, நினைவு தினம். பாருக்குள்ளே நல்ல நாடு இந்த பாரத நாடு என்று பாடிய பாரதி நம்முடைய தமிழ்நாட்டை பற்றி சொல்லுகிற பொழுது, இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டிலே மிகவும் முக்கியமான நகரம், நம்முடைய மோட்சபுரிகள் 7: அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா. காஞ்சியிலே